50,000 மேலே போச்சுன்னா 30 நாள் வழி பர்மிஷன் வாங்கணும். தினம் ஒரு கூட்டம் போட்டுங்கிறாங்க. 1,00,000 பேர் 80,000 பேர் 1,00,000 பேரையும் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்து திமுக எங்க பர்மிஷன் வாங்கினாங்க? அவங்களுக்குலாம் ஒரு SOP, தாவேக்காக்கு ஒரு SOP. வீட்டு வாசல் இருந்து டாஸ்மார்க்கை மூடுவோம்னு ஒருத்தர் கையில் பதாகை வச்சுருந்தாரு குடும்பத்தோட பேரம் பேத்திங்களோட. அப்போ அதுவும் வந்து அந்த போராட்டத்தை எப்படி தூண்டி விட்டதுன்ற ஒரு கொச்சைத்தனமான விஷயத்தை எடுத்துக்கலாமா? எல்லாத்துக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அரசு முன்னூத்தம் தூண்டி விட்டான்னு சொல்றது வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்றதுக்கு? இது அப்புறம் ஏதாவது வாயில வந்துட போகுது மேடம். வீரனுக்கான தைரியம் தெரியுமா? எதிர்த்து இன்னும் போராடணும். அடுத்தவங்க மேல பழிய போட்டு 2021 கமலஹாசன்ற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் நீதி மய்யன்ற கட்சி ஆரம்பிச்சு வரும்போது இதே பாஜக பி டீம்னு சொன்னவங்க தான் இந்த திமுக. முக்கியமாக மேடைக்கு மேடை சொன்னவர் மிஸ்டர் தயாநிதி மாறன். இப்ப அந்த கமலஹாசன் சார் எங்க இருக்காரு? தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் எப்படி போராடி வாங்கிருக்கலாமே சார், இன்னும் கொடுக்க முடியாம தானே சார் இருக்காங்க. ஒரு கல்விக்கான ஒரு ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மெட்ரோ ரயிலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. நேரடியாக அப்படி எதிர்க்கிறனால தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1 சொன்னீங்கல்ல, அதுவே போய் 4.8% தான் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. அதுவே பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு 29.6%. 6 மடங்கு, கிட்டத்தட்ட 6 மடங்கு நம்மளோட ஜாஸ்தி அவங்களுக்கு போயிருக்கு. இது எல்லாமே பொய்யான கணக்கு இவங்க கொடுக்குது. 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருந்தது 2021. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்று 10,20,000 கோடி ரூபாயாக மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? அவர்கள் வந்துட்டு இந்த தேர்தலில் சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த இவ்வளவு லட்சம் கோடி கடனை வந்துட்டு விஜய் அவர்களால் நிர்வாக திறமையோடு அடைத்து விட முடியுமா? தாவேக்காலே பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, அவர் மேலே கூட தான் ஊழல் புகார் இருந்தது. அவரே உங்கள் கட்சியில தான் சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அப்படின்னும் போது உங்கள் கட்சியிலே ஒரு ஊழல் பண்ண ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் மற்ற கட்சியை குறை சொல்லுங்க. ஒவ்வொரு வாட்டியும் வெளியில் வராரு, 40 நாளைக்கு ஒரு வாட்டி வராரு, ஒரு கூட்டம் போறாரு, ஒருத்தர் சாகரா திரும்ப போயிடுறாரு. அந்த மாதிரி கூட்டம் போறாரு, ஒருத்தர் சாகராம் போயிடுறாரு. எப்பவுமே தாவேக்கா கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது. என்ன காரணம் சார்? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாதஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சிஸ்டர். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கிற அமைச்சர் திரு நேரு மீது வந்துட்டு வழக்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபர்ஸ்ட் பதவி விலகிறது ஒன்றும் காட்டம் இல்லை, உண்மையாக நேர்மையான ஒரு அறிக்கை. ஒருத்தர் மேலே ஊழல் பழி இருக்குன்னா அவங்க வந்து பதவி விலகிறதாங்க நியாயம். செந்தில் பாலாஜி எதனா பண்ணாங்க, ஏன் இன்னும் இவங்க மேலே எடுக்காமல் இருக்கீங்க? அது வந்து ஒரு நீதிமன்றம் கேட்குற அளவுக்கு ஒரு தலைக்குடிமான ஒரு விஷயமா தானே பார்க்கப்படும். ஒரு தவறு நடந்திருக்கு, அதுக்கேற்ற ஒரு இது சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எந்த இது இந்த கவர்மெண்ட் வந்து எதையுமே மதிக்காது, நீதிமன்றத்தை மதிக்காது, மக்களை மதிக்காது, எவனையுமே மதிக்காது. மக்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கல சார்? அதுதான் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கல்ல எல்லாம் என்ன இப்போ மக்களாட்சி நடக்குது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு தவறு நடந்ததுன்னா அந்த தவறை வந்து அதற்கான இது நீங்கள் கேட்டதுக்காகவே வச்சு சொல்கிறேன். நீங்கள் நிறையா எடுக்கலாம். மக்களாட்சி மக்களை ஏன் மதிக்கல அப்படின்னா 2 லட்சம் போராட்டம் நடந்திருக்குது தமிழ்நாட்டில். 2 இது நான் சொல்ல, அவை குறிப்பில் இருக்குது, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. அப்போ 2 லட்சம் போராட்டம் நடந்துருக்குது அப்படின்னா மக்களை மதிக்கிறாங்கன்னு வருதா? செவிலியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் எங்க பேசுறாங்க, கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. மேடம் இதெல்லாம் வந்து ஒரு படிக்கு மேலே போயிட்டாங்க. ஆசிரியர்கள் சென்னையில் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு ஊர்லேருந்து கிளம்பி வராங்க தெரியுமா? அந்தந்த ஊர் பஸ் ஸ்டாப்லேயே அவனை நிறுத்தி அப்படியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்ச ஆட்சி இது இந்த அரசாங்கம் இது. அதனால் இது யாரையும் மதிக்காது. இது ஏதோ என்ன சொல்கிறது, தாம் போக்கில் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். அது மாட்டு அது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்யுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒருவித கண்ட்ரோலுமே இல்லாத இந்த அரசாங்கமும் இந்த அரசாட்சியும் இந்த கவர்மெண்ட்டும் முக்கியமாக எந்தவித கண்ட்ரோலும் இல்லாமல் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுப்பாங்க. எல்லாமே அவங்க தன் சித்தம் தன் போக்குன்ற மாதிரி எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆட்சியாக தான். இதில் திமுக தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொன்ன இத்தனை போராட்டங்களும் வந்துட்டு எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் போராட வேண்டியது தானே, ஏன் இப்போ கடைசியாக வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கூப்பிட்டு பேசியாச்சு. இது வந்து அதிமுக சைட்லேருந்து வந்துட்டு தூண்டி விட்டு நடத்த போராட்டம் அப்படின்னு. பர்ஃபெக்ட். 2017 அம்மா இறந்து போனாங்க, 16 இறக்குறாங்க, 17 எடப்பாடி ஐயா ஆட்சி ஆரம்பிக்குது. 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருடம் அவர் ஆட்சி செஞ்சார். 46,000 போராட்டங்கள் 45,000 போராட்டங்களுக்கு மேல் பண்ணியிருக்காங்க எடப்பாடி ஆட்சியில். அதெல்லாம் திமுக தூண்டி விட்டது. கரெக்டா?
கரெக்டா இல்லை இந்த வந்து அதிமுக தூண்டி விட்டதனால் 2 லட்சம் போராட்டங்களுக்கு அதிமுக தூண்டி விட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு 4 வருஷத்துல ஒரு 40,000 போராட்டம் நடந்தது. 40,000 போராட்டத்தையும் தூண்டி விட்டது திமுகன்னு எடுத்துக்க சொல்லுங்க. அப்போ இதை வந்து அவங்க பண்ணாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த போராட்டம் தூண்டி விட்டதுன்னு சொல்லும்போது வீட்டு வாசல் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு ஒருத்தர் கையில் பதாகை வச்சுட்டு குடும்பத்தோட பேரம் பேத்திங்களோட. அப்போ அதுவும் வந்து அந்த போராட்டத்தை எப்படி தூண்டி விட்டதுன்ற ஒரு கொச்சைத்தனமான விஷயத்தை எடுத்துக்கலாமா? தூண்டி விட்டு போராட்டம். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதியும் பழைய ஓய்வு திட்டம், சமமான வேலை, அரசு நிரந்தர பணி, அப்புறம் வந்து செவிலியர்களுக்கான வேலைகள், எல்லாத்துக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அரசு முன்னூத்தம் தூண்டி விட்டான்னு சொல்கிறது வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்கிறதுக்கு? இது அப்புறம் ஏதாவது வாயில் வந்துட போகுது மேடம். எவனோ புள்ள பெத்திக்கு எவனோ சொன்ன கதையாக இருக்கிற மாதிரி இருக்குது பேசுறதுக்கு. நான் தான் அப்பன்னு சொல்லிக்கிற மாதிரி. உங்களுக்கு திராணி இல்லை, உங்களால் சமாளிக்க முடியல, உங்களால் இந்த அரசாங்கத்தை நடத்த முடியல. அதை முதல்ல ஏற்றுக்குங்க ஃபர்ஸ்ட். அதுதான் உண்மை. அடுத்தவன் மேலே பழிய போடாதீங்க. முதல்ல ஒருத்தனோட ஒரு ஆண்மகனுக்கான தைரியம் என்ன தெரியுமா? ஒரு இவனுக்கு வீரனுக்கான தைரியம் என்ன தெரியுமா? எதிர்த்து இன்னும் போராடணும். அடுத்தவன் மேல பழிய போட்டு அது அடுத்தவன் மேல பழி போட்டு எங்கேயாவது யார் மேல பழி போட்டாரா? அவரு அரசாங்கத்தை கேள்வி கேட்கிறாரு. அதிமுக பத்தி இதை பேசினாரா? அதிமுக போராட்டத்தை தூண்டி விடுறது மாதிரி, இல்லாட்டி வந்து விசிகா பத்தியோ இல்லைன்னா வந்து மற்ற கட்சிகள் பத்தி பெருமளவு விமர்சிக்கவே இல்லை. அவர் ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்காரு. அவர் மேல வந்துட்டு வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. தெளிவுபடுத்திட்டாரு. 2029 அவங்களை பாத்துக்கிறோம். 2021 வந்து சட்டசபைக்கான தேர்தல். முதல்ல என் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிறேன்ட்டு. தமிழ்நாட்டுல பிரச்சனைக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறாருல்ல. வீட்டை நான் சுத்தம் படம் ரிலீஸ் ஆகல, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. என் வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பக்கத்துல இருக்கிறத பார்க்கணும். இது நியாயமான விஷயம் தானே? அதுதான் அவர் சொல்லிட்டாரு. இது அவரே கேட்டார். இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க 2021 வந்து போட்டி தாவேக்காக்கும் திமுகக்கும் சட்டசபை வந்து தேர்தல், இதை நாங்கள் முடிச்சு ஜெயிச்சுட்டு 2029 அவங்களை பார்த்துக்கிறோன்றதை தெளிவுபடுத்திட்டார். அதனால் இதை சும்மா அவர் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நீங்கள் பாஜகவை எதிர்க்காம பாஜக அடிபணிஞ்சு போயிருந்தேன்னா நீங்கள் சொன்ன ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்கும் 9ஆம் தேதி பராசக்தியோட. இன்னி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வட்டி மட்டும் போகுது. அது சம்பந்தமா பேசுங்க. சொல்லிட்டாரு. அரசியல் பண்ணுவதற்கு 1000 வழிகள் இருக்கு. அதுதான் அருண்ராஜ் சொல்லிட்டாரு. அதுதான் அருண்ராஜ் சொல்லிட்டாரு. அருண்ராஜ் இதுக்கு அவர் சொல்லட்டும். இன்னைக்கு அப்ப எல்லாத்துக்குமே வந்து முதலமைச்சர் தான் பேசுறாரு. துணை முதலமைச்சர் பேசுறீங்க எதுவும் கணக்கில் எடுக்க கூடாது. கரெக்டா? அப்ப துணை அமைச்சர் பாதி விஷயம் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் சட்டசபையில பேசுறதே இல்லைங்களா? சட்டசபையில பேசாம வேற எங்க பேசுவாங்க? அது தானே சட்டசபை கூடுறது. மக்கள் பிரச்சனை பேசினா சட்டசபை. உண்மையிலேயே எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு சட்டசபையா இல்லைன்னா வந்து இந்த என்ன படம் புலிகேசியில் வந்து ஒரு பாராட்டு விழா ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? அவர் பேர் என்ன, வடிவேலுக்கு, அந்த புலிகேசி மன்னருக்கு. அந்த மாதிரி வந்து பானப்பட்டர்கள் வந்து பாராட்டு விழாக்கள் நடத்தின ஒரு சட்டசபையான்றதே மன்றம் இது மான்றே தெரில, கவிஞர் அரங்கமானு தெரியல, அது சட்டசபை மாதிரியே தெரில. ஒரு எம்எல்ஏக்களும் வந்தாங்கன்னா அந்த 5 வருடத்தில் அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கினீங்க, ஒரு வருடத்துக்கு 3 கோடி ஒதுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு 15 கோடி ஒதுக்கிங்க. இந்த 15 கோடியில் நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம், எங்கள் பஸ் ஸ்டாப்பை உள்ளே கொண்டு வந்திருக்கோம், தார் சாலைகள் இப்படி போட்டிருக்கோம், பூங்காக்கள் இப்படி அமைச்சிருக்கோம், மரங்கள் இப்படி நட்டிருக்கோம், நீர் வளங்களை மேம்படுத்தி கொடுத்துருக்கோம், அங்கே இருக்கும் அன்றாட பிரச்சனைகளாக இருக்கிற இது எல்லாத்தையுமே தீர்த்துருக்கோம். கொசு பிரச்சனைகளாக இருக்கட்டும், சாக்கடைகள் பிரச்சனையாக இருக்கும், இது வந்து மழை நீர் சேகரிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இத்தனை மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இத்தனை பேர் எனக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் நான் இருந்த எம்எல்ஏவாக இருந்ததில் இத்தனை மக்களிடம் குறை தீர்ப்பு கேட்டிருக்கேன். இதில் 1 லட்சம் பேர்கிட்ட வாங்கியிருக்கேன். 1 லட்சம் பேரில் ஒரு 40,000 பேரை தீர்த்துருக்கேன். இதெல்லாம் தான் கடைசி இதில் வந்து சட்டசபை கூடுற நேரில் பேச வேண்டிய விஷயம். அதை விட்டுட்டு யாருக்கோ உட்காந்துக்கிட்டு பாராட்டு விழா தின்னுறீங்க. இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறேனே. சரி விடுங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. அப்புறம் ஏதாவது வாய் தவறி வந்துட போகுது. ரொம்ப கண்ட்ரோல்டாக பேசிகிட்டு இருக்கோம். கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறான் ஒரு இளைஞன், அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். இருந்தாலும் அதை நாங்கள் மறைச்சிக்கிட்டு சிரிச்சு பேசினுக்கிறோம். கோபம் உள்ளது. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, மதவாத அரசியலை வந்து தூண்டிடுவாங்க, அதை பாதுகாக்கிறது திமுக மட்டும்தான் அப்படின்னு ஒரு பார்வை வந்து இருந்துகிட்டே இருக்குது. இதில் வந்துட்டு தாவேக்கா வந்துட்டு சைலண்டாக வந்துட்டு பாஜக கூட வந்துட்டு கல்லவரோவில் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒத்துதிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 2001 4 எம்எல்ஏக்கள் முதல்ல பாஜக தமிழ்நாட்டுல வாஜ்பாய் இருந்த பீரியட்ல வாஜ்பாய் வந்து மோடி கம்பேர் பண்ணாதீங்க. அது பாஜகவா இல்லையா? வாஜ்பாய் தனியா வாஜ்பாய் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பிச்சாரா? பாஜக தானே. அது நான் மாப்பிள்ள அவர் தான் போட்டுக்கிற சட்டை எந்தில்ன்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் எடுத்துக்க முடியாது. இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இருந்துச்சுல. அப்போ தாள் உண்ணது ஃபர்ஸ்ட் யாரு? அவங்க தான் காரணம். அவங்க தான் முதல் காரணம். நம்பர் 1 பாயிண்ட்.
ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவின் பி டீம் விஜய் அப்படின்ட்டு. 2019 2021 கமலஹாசன்ற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து வரும்போது இதே பாஜக பி டீம்னு சொன்னவங்க தான் இந்த திமுக. முக்கியமாக மேடைக்கு மேடை சொன்னவர் மிஸ்டர் தயாநிதி மாறன். இப்போ அந்த கமலஹாசன் சார் எங்கே இருக்காரு? இப்போ பாஜக பி டீம் இல்லை. பாஜகவின் பி டீமையே நீங்கள் தான் உள்ளே சேர்த்துக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன். மைத்ரேயன் ஒருத்தர் இருக்கிறாரு. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது அம்மா இதில் இருக்கும்போது அவர் வந்து ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். என்ன அவர் ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ். அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? எங்கே இருக்காரு சொல்லுங்கள்? எங்கே இருக்காரு? திமுகவில் இருக்கார். அப்புறம் யார் பி டீம்? அங்கே அகாமடேட் பண்ண முடியாத ஆட்கள்லாம் திமுக அகாமடேட் பண்ணிருக்காங்க. பிஜேபியோட பி டீம் உண்மையான பி டீம் யாருன்னா அவங்க தான். அதனால தான் அண்ணன் சொல்கிறாரு, மறைமுக கூட்டணியும் நேரடி கூட்டணியும் இருக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அவர்களுடன் இது சேர மாட்டோம். தமிழகத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள் எல்லாம் எப்படியோ போராடி வாங்கிருக்கலாமே சார். இன்னும் கொடுக்க முடியாம தானே சார் இருக்காங்க. ஒரு கல்விக்கான ஒரு ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மெட்ரோ ரயிலுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. நேரடியாக அப்படி எதிர்க்கிறனால தானே சார். ரொம்ப சிம்பிள். அதுக்கு சில பாலிசிஸ் இஷ்யூஸ் இருக்கு. சென்ற வருடம் இப்போ நீங்கள் இருக்கீங்க சரிங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸில் உங்ககிட்ட ஒருத்தர் நான் இப்போ வேலை செய்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட வந்து இந்தா 1 லட்ச ரூபா தரேன், இந்த செலவெல்லாம் இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்னென்னு கணக்கு கொடுன்னு கேட்குறீங்க. நான் உங்ககிட்ட கணக்கு கொடுக்காம திருப்பி ஒரு 1 லட்சம் கொடுன்னா என்ன சொல்லுவீங்க? போன கொடுத்த 1 லட்ச ரூபாய்க்கு எங்கே கணக்குன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. இவ்வளோதான் விஷயம். இதை கணக்கை நீங்கள் கொடுத்தீங்களா? அவன் கேட்குறான்ல, நான் அவங்களுக்கு முட்டு கொடுத்து பேசலை. பாஜக செய்வது தவறு, அது தனி. இவங்க பேசுகிற பேச்சு எடுத்து வைக்கிறேன். இந்த முறை 9 லட்சம் கோடி 9.25 லட்சம் கோடி இருந்தது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்குறாங்க இந்த இடைக்கால பட்ஜெட் போட்டு. பாஜகவிடம் வந்து வர வேண்டிய பணம் வெறும் 9,600 கோடி. 9,600 கோடிக்கு எதுக்குங்க நீங்கள் 1 லட்சம் கடன் வாங்குறீங்க? 10 மடங்கு ஏன் வாங்குறீங்க? என்ன காரணம்? ஏன் நீங்க தான் சொல்றீங்க இரட்டை மேடம் சொல்ல கேள்வி கேட்டீங்களா? முடிச்சிடுறேன். நீங்க தானே சொன்னீங்க இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு, ஒரு கொம்பனாலையும் எங்களை வந்து குறை சொல்ல முடியாது. இரட்டை இலக்கு ஜிடிபி growth கிட்டத்தட்ட வந்து இத்தனை லட்சம் கோடிகளுக்கு மேல் எங்களுக்கு வந்து இது வந்திருக்கு, பிஸ்னஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு கிளிஸ்டாம் போட்டு நிதி அந்த நிதி ஆயோக்லையும் அவங்களோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலையும் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1 சொன்னீங்கல்ல, அதுவே போய் 4.8% தான் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்திருக்கு. அதுவே பக்கத்து மாநிலமான ஆந்திராவுக்கு 29.6%. 6 மடங்கு, கிட்டத்தட்ட 6 மடங்கு நம்மளோட ஜாஸ்தி அவங்களுக்கு போயிருக்கு. இது எல்லாமே பொய்யான கணக்கு இவங்க கொடுக்கறது. இங்க வந்து நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். இன்றும் இருக்கும் இளைஞர்கள், விஜயண்ணாவை ஆதரித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தெளிவா இருக்காங்க. நீங்க எது சொன்னாலும் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு டேட்டா வந்து விழும். வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால தமிழகத்தில் தான் தொழிலில் மிக சிறந்து விளங்குதுன்னு சொன்னது பொய். நீங்க சொன்ன பாயிண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி growth 11.5% ரெட்டை இலக்கை தாண்டிடுச்சுட்டீங்க. சூப்பர். ரெட்டை இலக்கு ஜிடிபி growth தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்க 1 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க. ஏன் கொடுக்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? 4.5 லட்சம் கோடி ரூபா கடன்ல இருந்தது 2021. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்று 10,20,000 கோடி ரூபாயாக மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? உங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 505 தேர்தல் வாக்குறுதி முடிஞ்சோடனே கீழே தலைவர் மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர் கொடுத்துருக்காரு. மேலில் குறிப்பிட்டிருக்கிற அனைத்து வாக்குறுதிகளும் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இதை நிறைவேற்றப்பட முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இது நிச்சயமாக ஊழல் இல்லாமல் நேர்மையாக அரசாங்கத்தை நடத்தக்கூடிய வலிமையும் தன்மையும் இருந்தால் இது அனைத்தையும் சாத்தியமே செய்ய முடிக்கப்படும் அப்படின்னு கொடுத்தாரு. என்னோட கேள்வி 2, ஊழலும் நேர்மையும் இருந்துச்சுன்னா மேல இருக்கிறது எல்லாமே, அதுல ஒரு தேர்தல் வாக்குறுதி இதே இதுல நீங்க கொடுத்துருக்கீங்க தெரியுமா? இந்த போராடினாங்க தூண்டி விட்டாங்கன்னு, அதுக்கும் அது மேல ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது 280 என்னமோ நம்பர் மட்டும் ஞாபகம் இல்லை. சென்ற அடிமை ஆட்சியான யாரு எடப்பாடி அவர்களின் அவங்க கொடுத்துற 2021 தேர்தல் சட்டசபை வாக்குறுதியில சென்ற அடிமை ஆட்சியான எடப்பாடி அவர்களின் நிர்வாக திறன்மையால் சீரின்மையால் 4.5 லட்சம் கோடி கடனில் வாங்கி தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது.
இதை நாங்கள் வந்து கடனை அடைத்து அனைத்தையும் சரி செய்வோம் அப்படின்னு அங்கே ஒரு தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதி அப்படியே இருக்கா? இப்போ நான் முதல்ல ஒன்று சொன்னேன்ல, இந்த நிர்வாகத் திறமை ஊழல் இல்லாமல் நிர்வாகத் திறமையுடன் அனைத்தையும் மேலே குறிப்பிட்டிருக்கும் எல்லோருமே சாத்தியம்னார்ல. இப்போ என்னோட கேள்வி 2, உங்களுக்கு ஊழல் இல்லைன்றீங்கன்னா அப்போ ஏன் 10 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க? 4.5 லட்சம் கோடியிலே நின்றுக்குது, உங்களுக்கு தாண்டலை. ஒன்று அடைச்சிட்டிங்கன்னா சூப்பர் சல்யூட்டு. இல்லைங்க, நாங்கள் வரும்போது 4 லட்சம் கோடி பல பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து அந்த 4 லட்சம் கோடியிலே வச்சுருக்கோம் பாருங்கள், 5 லட்சம் கோடிக்குள்ளேயே வச்சுருக்கோம் பாருங்கன்னு சொன்னீங்கன்னா சூப்பர். என்னோட கேள்வி என்னென்னா, அப்போ 4.5 லட்சம் கோடியை தாண்டி 10 லட்சம் கோடி போயிடுச்சு. நிர்வாக சீரின்மைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒன்றும் உங்களுக்கு நிர்வாக சீரின்மையா இல்லை ஊழல் இல்லாமல் சொன்னீங்கல்ல, அப்போ ஊழல் பண்ணியிருக்கீங்களா? இந்த 2த்துல எது? ஏதோ ஒன்று இருக்கணும். அது எதுன்றது அவங்களை கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இவ்வளோ டீட்டெயிலாக வந்து சொன்னீங்க. எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா வந்துட்டு, இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த தேர்தலில் சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. சிஎம் ஆகிட்டார் அப்படின்னா இந்த இவ்வளவு லட்சம் கோடி கடனை வந்துட்டு விஜய் அவர்களால் நிர்வாக திறமையோடு அடைத்து விட முடியுமா சார்? முடியும். தமிழ்நாடோட பட்ஜெட் 4 லட்சம் கோடி, புரியுதுங்களா? மினிமம் 20% கொள்ளடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் கூட முதல்ல எடுத்தோன்னே கேட்டீங்க 1000 கோடி ரூபாய். முன்னெல்லாம் வந்து 5 கோடி 10 கோடி 50 கோடி தான் இருக்கும் மேக்ஸிமம் போச்சுன்னா. இப்போ 1000 கோடி தான் ஊழலே ஸ்டார்டிங்கே. அது கீழே கிடையாது, எல்லாம் 4 டிஜிட்டுக்கு போயிடுச்சு. 1 டிஜிட் போய் 2 டிஜிட் போய் இப்போ 5 டிஜிட்டுக்கு போயிடுச்சு. என்ன நீங்கள் கேட்டீங்களா? உண்மையும் நேர்மையும்ட்டுன்னு அதை நான் சொல்கிறேன். 4 லட்சம் கோடி தமிழகத்தோட பட்ஜெட். அந்த 4 லட்சம் கோடியில் 20% கமிஷன் அடிக்கிறாங்க. அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், பெரும் அமைச்சர்கள், முதல் அமைச்சர்கள், இந்த மாதிரி நிறையா பேருக்கு கமிஷனு, கட்டிங்கு, கரப்ஷன் எல்லாம் போதா. 3 C போகுது. கரெக்ஷன், கமிஷன், கலெக்ஷன், 3 C ஓடிட்டு இருக்குது. இதை நிறுத்தினோன்னாலே, அதாவது 20%, அது 30ன்றாங்க 35ன்றாங்க, நான் வெறும் 20% வச்சாலே 4 லட்சம் கோடிக்கு 20% 80,000 கோடி ரூபாய். அந்த 80,000 கோடியை தொடர்ந்து 5 வருஷம் என்ன அப்படியே அந்த ஒதுக்குறாங்கல்ல அந்த காசை, அதை நேர்பட பண்ணி நேர்மையாக இருந்து அதை நாம் அப்படியே இருந்தாலும் அந்த 80,000 கோடியில் வருஷத்துக்கு நீங்கள் அப்படியே ஒரு 30,000 கோடி போட 50,000 கோடி எடுத்துங்க வச்சுங்க. 5 வருஷத்துக்கு 2.5 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட நான் வந்து 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி அடைக்க முடியும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குறைஞ்சபட்சம் பாதி கடனையாவது அடிக்கிற அளவுக்கு இங்கே நிர்வாக திறமை இருக்கு. கமிஷன் இல்லாத ஒரு ஆட்சி வந்து ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி, ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி. ஒரு ரோடு போடுறீங்கல்ல, செலவினங்கள் இருக்குல்ல, அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க மிக சிறப்பான கேள்வி கேட்டீங்க. நம்மளோட 2021 வந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரா இருந்தாங்க? பிடிஆர் இருந்தார். அப்போ வந்து கொரோனா 2021 அவங்க வரும்போது 2021-22 கொரோனா. அந்த முதல் வருஷத்திலேயே அவர் 40,000 கோடி ரூபாய் தமிழக அரசோட லீக்கேஜஸ், பில்பரேஜஸ், இந்த வீண் செலவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் மிச்சப்படுத்தி எப்போ கொரோனா காலத்தில் எவ்வளோ டவுன்னு உங்களுக்கே தெரியும். வீட்டு விட்டே வெளில வரல. அப்போவே கிட்டத்தட்ட அந்த 1.5 வருஷத்துலேயே 1.5-2 வருஷத்துக்குள்ளேயே 40,000 கோடி ரூபாயை மிச்சப்படுத்தி 1380 கோடி வட்டியை கம்மி பண்ணவர். யாரு? அவரு. நியாயமா அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும். வேற லெவல், அது யோசிக்க முடியாத ஒரு லெவல். நீங்க கேட்டீங்க இல்லையா, இது செய்யக்கூடிய சாத்தியத்தில் இருந்துச்சு. ஆனா அவர் அப்ப எங்க போயிட்டாரு? இப்ப எங்க இருக்கிறாரு? எங்கேயோ ஓரமா ஒதுக்குப்புறமா ஒக்கத்தி வச்சுக்கிறாங்க, கிளம்பி போகல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது சாத்தியத்துக்கு அவரே அங்க காமிச்சிட்டார் சான்று. ஏன்னா அந்த மனுஷன் நேர்மையான மனுஷன், உண்மையான மனுஷன். ஒரு முறை சாலை போட்டா அந்த சாலை 10 வருஷத்துக்கு தாங்கும். பேப்பர் ரோஸ்ட் பார்த்துருக்கீங்க, ரோடு ரோஸ்ட் பார்த்துருக்கீங்களா? வேணா உங்களுக்கு மீன்ஸ் ஒரு அமுச்சு விட்றேன் பாருங்க. அப்படி ரோடு அப்படி ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ்ட் அப்படி சுருட்டி கொடுப்பான்னு தெரியுங்களா தோசையை? அந்த மாதிரி ரோடே சுருட்டலாம். இதெல்லாம் நவீனம், இதெல்லாம் திமுக ஆட்சியில் தான் நடக்கும். அவ்வளோ பெருசுக்கு 1 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டுக்கிறாங்க. அப்படியே சுற்றிக்கினே வராங்க, பாய் சுற்றின்னு வரா மாதிரி ரோடு. அதே என்னடா நடக்குதுன்னா, இதான் சார் ரோடுன்றாங்க. நேற்றுக்கு தான் போட்டுக்கிறாங்க சார் ரோடு. அப்படி கையில் அப்படி எடுத்து அப்படி சுற்றிட்டு வராங்க, கடகடான்னு பேப்பர் ஊட்டிட்டு வராங்க, சுற்றிட்டு வரான். ரோடு ரோஸ்ட் அதுக்கு பேர். இந்த அப்போது போட்டாச்சு, அதுக்கு கொடுத்தாச்சு 10 லட்சம் அந்த ரோடுக்கு. 10 நாள் தாங்கலை, அடுத்த திருப்பி 3 மாதம் கழிச்சு போடுவீங்க. இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஃபுல்லாக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இந்த 3 நடக்குது. இந்த 3 Cயை கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக
நேர்மை என்ற ஒன்று வந்துச்சு வச்சுக்கிங்களேன், எல்லாமே தெளிவாக கரெக்டாக நடக்கும். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவைக்காலே பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு, அவர் மேலே கூட தான் ஊழல் புகார் இருந்தது, அவரே உங்கள் கட்சியில தான் சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது உங்கள் கட்சியிலே ஒரு ஊழல் பண்ண ஒருத்தர் இருக்கும்போது நீங்கள் மற்ற கட்சியை குறை சொல்லலாமா சார்? பயங்கர புத்திசாலியான கேள்வி. 2001 அவர் மேலே ஒரு ஊழல் பழி வந்துச்சு. அதுக்கு அவருக்கான இது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அவர் அப்போ வந்து இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். இப்போ எப்படி லைஃப் லாங் அப்படியே ஓரம் கட்டிடுவீங்க அவர் தவறானவர் தப்பானவர்னு சொல்லுங்க? இல்லை உணர்ந்து திருந்தி வாழ வராரு அப்படின்னா வாய்ப்பு கொடுப்பீங்களா? எப்படி பண்ணுவீங்க? வாய்ப்பு தான் கொடுப்போம், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் அந்த கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாது ஃபர்ஸ்ட். இருந்தாலும் வர முடிக்கல மேடம், நான் ஒன்றும் முடிக்கல. இது ஒரு பார்ட்டுக்காக சொல்ல வரேன். ஒன்று இந்த மனித நேயத்தில் பார்க்கலாம், ஒரு ஹியூமானிட்டேரியன் ரேஞ்சில் நீங்கள் குறை சொல்வதனால் இப்போ யார் நீங்கள் கேட்டீங்கல்ல, விஜய் சொன்னாரா, அவர் சொன்னாரா, இவரு சொன்னாரான்னு இப்போ மட்டும் தலைவர் தானே சொல்லணும். அவ்வளோதான். 2021 செங்கோட்டையன் முதலமைச்சரா, விஜய் முதலமைச்சரா? விஜய் நான் முதலமைச்சரா? யார் முதலமைச்சர்? விஜயனா தானே முதலமைச்சர். சொல்றாருல மேடையில், நான் ஊழல் செய்ய மாட்டேன், என்னுடன் இருப்பவர்கள் எவரையும் ஊழல் கூட செய்ய விட மாட்டேன்ட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த 2 கட்சியில் இருக்கிற யாராவது தைரியமாக சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. சொல்லறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கே அது தகுதி கிடையாது சொல்றதுக்கு. இருந்தால் தானே சொல்ல முடியும். அந்த மாதிரி அதை சொல்லக்கூடிய தைரியமும் திறமையும் நேர்மையும் முதல்ல ஒருத்த நேர்மையாக இருக்கணும். கண்டிப்பா. இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் நெத்தி போட்டில் மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்கிறேன், ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறேன். நானே ஃப்ராடு பையனாக தான் வச்சுக்கோ, இது எப்படி நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன்? மூழ்கி தான் ஓடுவேன். அப்போது தலைவன் யார்? இந்தியாவை பொறுத்த மட்டும் தலைவனை நோக்கி தான் பயணிக்குது. ஐடியாலஜிக்கல் ட்ரிவன் ஃபோர்ஸ் இல்லை, லீடர்ஷிப் ட்ரிவன் ஃபோர்ஸ். அந்த லீடர் நேர்மையாக இருந்தானா பாக்கி எல்லாமே நேர்மையாக இருக்கும். அங்கே லீடர்ஸ் தெரியலன்னா பாக்கி எல்லாமே தவறாக தான் இருக்கும். முதலும் கோணல் முற்றிலும் கோணல். முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால் எல்லோருமே இங்கே சரியாமல் நடக்கும். முதலமைச்சர் தவறாக இருந்தால் முற்றிலும் கோணமாக நடக்கும். நான் வந்து இவங்கள சொல்ல ஜென்ரலாக பொதுவாக ஒரு இதுவாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு மீம்ஸ் ஒன்று காட்டேன்னு சொன்னீங்க, அதே மாதிரி விஜய் சம்பந்தமாகவும் ஒரு மீம்ஸ் ஒன்று வந்தது. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் வெளியில் வராரு, 40 நாளைக்கு ஒரு வாட்டி வராரு, ஒரு கூட்டம் போடுறாரு, ஒருத்தர் சாகரார் திரும்ப போயிடுறாரு, அது மாதிரி கூட்டம் போடுறாரு, ஒருத்தர் சாகராம் போயிடுறாரு. எப்போவுமே தாவேக்கா கூட்டம் நடக்கிற இடத்துல ஒரு மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. என்ன காரணம் சார்? நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? இன்றைக்கி என்ன தேதி? 23. இன்றைக்கி 2 நாள் விட்டுருங்க. திங்கக்கிழமை போங்க, இது செக்ரட்டரியேட் லீவாக இருக்கும். மண்டே போங்க, 24th 23rd அன்றைக்கி 24, 25, 26, 27, 28 ஒரு 15 நாளைக்கு எனக்கு வந்து பர்மிஷன் மட்டும் விஜய் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. டெய்லி வந்துடுவார். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேச சொல்கிறீங்களோ முட்டு சந்தில் கூட பேச ரெடி, கூப்பிட்டு வந்துருக்கு. தெளிவுபடுத்தினார்ல, SOP அப்படின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிக்கும். எங்களுக்கு மட்டும் வேற ஒரு SOPன்னு சொன்னாரா சொல்லியா? நாங்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கோங்க அப்படின்னா, தாவேக்கா நிர்வாகிகளை கூப்பிட்டு நிற்க வச்சு 5000 பேருக்கு கீழே 5000 பேருக்கு மேலே போனால் 30 நாளுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். 15 நாளுக்கு முன்னாடி 5000 பேருக்கு மேலே போச்சுன்னா, 50000 மேலே போச்சுன்னா 30 நாள் முன்னாடி பர்மிஷன் வாங்கணும். தினம் ஒரு கூட்டம் போட்டுக்கிறாங்க. 1,00,000 பேர் 80,000 பேர் 1,00,000 பேரையும் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்து திமுக எங்கே பர்மிஷன் வாங்கினாங்க? எப்போ? 1 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கின இது எல்லா பர்மிஷனும். 1 மாதத்துக்கு முன்னாடியே சிஎம்மோட இது அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டீங்க. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் அவங்களுக்குலாம் ஒரு SOP, தாவேக்காக்கு ஒரு SOP நான் சொன்னேனே. நான் முன்னாடியே நீங்க கேட்பீங்கன்னு தெரியுமே, அதனால நான் முன்னாடியே இதை நான் விளக்கிட்டு தானே நான் வரேன். அப்போ நாங்க நிர்வாகிகளை நிக்க வச்சு விஜய்னா பிரச்சாரம் பண்ணுகிறாரு. நிர்வாகிக்கு எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? அந்த நிர்வாகி தான் எனக்கு வாக்களிக்க போறாங்க. மக்களிடம் கொண்டு போய் நீ சேர்க்கணும். அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டினா அவன் எனக்கு வாக்களிப்பான். கரெக்டா விஜய் நான் கரெக்டா இருக்காரான்ட்டான்னு. அப்போ மக்களை சந்திக்க முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம். அப்போ நாங்கள் நிர்வாகி நிற்க வச்சு 5000 பேரை தொகுதிக்கு தொகுதி ஒரு மாவட்டத்துலையும் போயிட்டு, போன வாரம் வந்து 10 நாள் முன்னாடி சேலத்தில் போட்டார், இப்போ வேலூரில் நாளைக்கு போடுறாரு. அப்புறம் அடுத்தது இன்னொரு மாவட்டம். இந்த மாதிரி மாவட்டத்தில் அங்கங்கே போட்டு மேடம் முடிக்கல. ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களா? முடிக்கல. அப்புறம் அடுத்த கேள்வி ஒரு கேள்வி நீங்கள் எவ்வளோ நேரம் 3 மணி நேரம் கூட கேள்வி கேட்குறீங்க. 3 மணி நேரத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்போ நிர்வாகி நிக்க வச்சு பேசி அந்த நிர்வாகிகள் மூலமாக மக்களிடம் நாங்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கோம். வீடியோ சேனல்ஸில், வந்து இதில் யூடியூப்ஸில், சோஷியல் மீடியா மூலமாக, டிவி சேனல்ஸில் இப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு அவல நிலையில் நாங்கள் இருக்கோம். எப்படா எங்களுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும், எப்படா நம்ம அப்ளை பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் கேட்டீங்கல்ல, வந்தோடனே எப்போ பார்த்தாலும் ஒரு மரணம் நடக்கிறது போகுதுன்ட்டுன்னு.
ஒரு முறையும் நடக்கும்போதும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முறையும் நடக்கும்போதும் இப்போ சேலத்தில் நடந்ததை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க 10 ஆம்புலன்ஸ் என்ன 5 ஃபயர் இன்ஜின் 20 டாக்டர்ஸ் ஒருத்தரும் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஓகேவா, ஒருத்தர் ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிபி இதுக்கு பார்க்குற ஜென்ரல் ஃபிசிஷியன், இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் லேடி ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து 20 டாக்டர்ஸ் 40 நர்ஸு சரிங்களா. இந்த மாதிரி எல்லாமே என்னென்னலாம் செய்ய முடியுமோ உள்ளே வந்தவங்க அத்தனை பேருக்கும் மார்னிங் வந்து ஒரு சிற்றுண்டி மாதிரி ஒரு பிஸ்கெட் பாக்கெட், ஒரு ஜூஸ் பாக்கெட், ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டோட ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு பிரெட் அது மாதிரி பிஸ்கெட் கூட ஒரு பிரெட் மாதிரி எதுவும் வச்சு கொடுக்குறாங்க, கேக் மாதிரி எதுவும் வச்சு. அவர்கள் அடுத்த 2 மணி நேரத்துக்கு எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து அந்த ஜூஸுமே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த சால்ட்டும் அந்த இது இருக்கிற மாதிரி ஒரு ஜூஸாக ஒன்று எடுத்து கொடுக்குறாங்களாம். எல்லாமே பார்த்து தான் செய்கிறோம். அதுக்கு முன்னாடி நாள் பெண்கள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், வயதாக முதியவர்கள் வராதீர்கள், குழந்தையை கூட்டிக் கொண்டு வராதீர்கள், உடல்நிலை சிறியவர்கள் வராதீர்கள், வீட்டில் இருப்பதிலே பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் சொன்னவருக்கு 6 மாதம் முன்னாடி ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. அவர் ஏன் வராரு? பூரண உடல்நலத்துடன் இருக்காருன்னு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸே சொல்கிறாங்க. ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்கட்டுமா? அந்த மனுஷன் இறந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு அவரை ஒட்டு மொத்தமாக சேலம் பார்த்திபன் மாவட்ட செயலாளர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ, ஒரு ராஜ மரியாதையா அவர் வீட்டில் போய் வச்சு கொண்டு போய் அந்த இதை இறக்கிட்டு பாடி அவங்கள அந்த இறந்தவரை இறக்கிட்டு கூடவே இருந்து அனைத்து இந்த காரியங்களையும் முடிச்சுட்டு இறப்பு காரியங்களையும் முடிச்சுட்டு அந்த குடும்பத்தை தத்தெடுத்துருங்க. இது என் குடும்பம், அந்த 2 பசங்களை நான் படிக்க வைப்பேன், என் தம்பி இறந்ததா நான் பார்க்குறேன், எங்கள் குடும்பத்தில் ஒருவன் இறந்ததா பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க? யார் வர சொன்னா அவங்கள? உடம்பு சரியில்லாதவங்க வராதிங்கன்னு சொல்கிறோமல்ல ஃபஸ்ட்டு. 2வது நீங்கள் கேட்குறீங்கல்ல, அந்த மேடை இப்போ மக்கள் வெயிலில் நிற்கிறாங்கன்றதுனால பொதுச் செயலாளர் பேசலை, துணை பொதுச் செயலாளர் ஆனந்தன்னா பேசலை, துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா பேசலை. அந்த தொகுதியோட பொதுச் செயலாளராகவும் அந்த தொகுதியில் அந்த மாவட்டம் கூட கிடையாது, அந்த மண்டலத்தோட இருக்கிற செங்கோட்டையன் சார் பேசலை, வந்து கொள்கை பரப்பு செயலாளரான ஐஆர்எஸ் பேசலை, சிடி நிர்மல்குமார் பேசலை, மாநிலத்தில் இருக்கும் டாப் மோஸ்ட் பதவியில் இருக்க யாருமே பேசலை. ஒரு வரவேற்புரை மாவட்ட செயலாளர் அண்ணா மட்டும் பேசுகிறார். வெறும் 20 நிமிஷம் தான் அந்த ப்ரோக்ராமு. அந்த 20 நிமிஷத்துக்கு இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் நடக்கிறது என்றால் அது வருத்தத்தக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதை தான் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, சரி அந்த 20 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்ட்டு இப்போ மேல்கூரை போட்டாச்சு. வேலூரில் நடக்குது, சேர் போடுறாங்க, மேலே இது போடுறாங்க. ஒரு முறையும் இன்னும் பெட்டராக பண்ணிட்டு தான் இருக்கும். நம்மளை மீறி நடக்குதுன்ற போது அது நம்ம கையில் இல்லை. எவ்வளோ மேக்ஸிமம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, திங்கக்கிழமை போறீங்க, எங்கள் அண்ணனுக்கு பர்மிஷன் வாங்கி வந்து கொடுக்குறீங்க, தொடர்ந்து டெய்லி நாங்கள் பேசுகிறோம். முக்கியமாக இந்த ரோடு மொழியில் நம்ம இதுகிட்டே நின்று முட்டு சந்தில் நின்று பேசுகிறோம். எங்கள் அண்ணன் பேசுவார். அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வரிசை எல்லாரும் நிற்க வச்சுட்டு அங்கே வந்திருக்கிறவங்க அவங்க வாலண்டியர்ஸ்லாம் நிற்க வச்சுட்டு அண்ணன் வந்து பேச போகிறாரு, ஒரு 5 மணி நேரம் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் வெயிலில் நிற்கணும், உங்களுக்குலாம் ஓகேவா, உசுரை கொடுத்து பாதுகாப்பு பண்ணுவீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மீம்ஸில் வருது இல்லைங்க சார், வீடியோவாகவே வருது இல்லை, மீம்ஸ் எல்லாம் வீடியோவாக வருது. அப்படி சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளவு ஏன் வதைக்கிறீங்க? இதுதானே ஒரு கேள்வியாக வந்து வைக்கப்படுது. யார் சோறு கொடுக்கல? 5 நாளாக நின்று இருந்தாங்க அவங்க. ஏன் இதெல்லாம் பேசும்போது சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்க. அதை தான் சொல்கிறேன்ல, நாங்கள் உண்மையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பேசு பொருளாக மாறுது. முதல்ல நான் ஆனந்தனை பார்த்து இதெல்லாம் கட் பண்ண சொல்லணும். இது உள்கட்சிக்குள்ளே நடக்கிறது 1000 நடக்கும். 2 அமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்கான், நான் அப்புறம் வாயில் ஏதாவது வந்துட போகுது டக்குன்னு, என்ன வெட்டுவேன் குத்துவேன்னு பேசியிருக்கான். என்ன பண்ணலாம்? 2 அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் 2 பேர் வெட்டிட்டு குத்தி சாவ போகிறாங்களா? அது வந்து அந்த அளவுக்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்கிறது, அவ்வளோதான். உடனே வந்து சோறு போட மாட்டேன், உன்னை வந்து செருப்பால் அடிப்பேன், உன்னை அந்த மேலே நிற்பேன், இப்படி நிற்பேன், இதெல்லாமா நடக்க போகுது. அதான் சொல்கிறேனே, எதையாவது சொல்லணுமேனு கேட்காதீங்க. அதான் உங்களுக்கு குறை மட்டுமே கண்டுபிடிக்கணுன்ற கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா நானே எழுதி கொடுக்குறேன், எல்லாத்தையும் உட்காந்து கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லலாம். இதெல்லாம் ஒரு இது சரி விட்டுருங்க, அடுத்த கேள்வி வாங்க மேடம். எனக்கு ஏதாவது என்ன சொல்றேன், நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளவு வெயில்ல வந்துட்டு மக்கள் நிக்கறாங்களே, உயிர் பலி ஏற்படுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல அந்த கேள்வி நம்ம வந்தவர்கள் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுக்கு கொடுக்கிற ஒரு இதவுடன் 10 மடங்கு ஆர்மியில கஷ்டம் இருக்குது. புரியுதுங்களா? நம்மளோட
போலீஸில் கஷ்டம் இருக்குது ஆர்மி, அப்போ என்ன பண்ணலாம், இழுத்து மூடிடுவோமா வேணாமா, ஏன்டா மக்களை கஷ்டப்படுத்துறீங்கன்ட்டுன்னு ஆர்மியே தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிவிடுவோம். காவல்துறை ஒரு இந்த கேள்வி கேட்குறீங்களே, இருங்க மேடம் 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 இருங்க மேடம் வரேன் சரி இப்படியே வரேன். இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, ஒரு அமைச்சர் வரத்துக்கு காத்தால சாயங்காலம் 5 மணி வரத்துக்கு காத்தால 5 மணிலேருந்து ஒரு காவல் வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்குல்ல, அது பெண் போலீஸ்களாக இருக்கட்டும் ஆண் போலீஸாக இருக்கட்டும், அவர்களை இந்த யாராவது ஒரு அமைச்சர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்களா நீங்கள்? 5 மணி வரத்துக்கு என்ன புடுங்கத்துக்கு 5 மணி வரைக்கும் காத்தால 5 மணி அந்த அவங்களை நிற்க வச்சிருக்க 12 மணி நேரமா அப்படின்ட்டுன்னு என்ன பண்ண போகிறாங்க? உன் நாட்டுக்குள்ளே சுத்தத்துக்கே உனக்கு பாதுகாப்பு தேவை, அதுவும் காரில் போயின்னு இருக்க போகிற. ரோட்டில் பார்த்துருக்கீங்களா எத்தனை பெண்கள் நிற்கிறாங்க? அந்த பெண்கள் சரி ஆண்கள் கூட விடுங்க, பெண்கள் இயற்கை பார்த்தீங்கன்னா மேடம் பண்ணுவாங்க, காத்தால 7 மணியில் நிற்கிறாங்க. நான் கேட்டிருக்கேன் என்னம்மா 8 மணி நேரம் டியூட்டியும் அது அவங்களுக்கு. இந்த கேள்வி போய் கேளுங்களேன் யாராவது. அவங்க பசங்களை ஒரு முறுக்கேற்றத்துக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து ஒரு சின்ன ஒரு கேலப்பிங்காக கொடுக்குற ஒரு விஷயம். அதை போய் பெருசாக ஒரு கண்டுபிடிச்சி ஒரு குறை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்காக அந்த சோறு படம் 5 நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்களாங்க. இப்படி இருந்தாலும் நீ நிற்கணும், நம்ம கடமை. அவன் கடமையை உணர்த்தும் விதமாக தான் அவர் பேசினாரே தவிர அதெல்லாம் கிடையாது. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேளுங்க, முதலமைச்சரை கேளுங்க, துணை முதலமைச்சரை கேளுங்க. அவங்க வராங்க அப்படின்னா போயிட்டு நிற்கிறாங்களா, ஒரு அமைச்சர் வராங்கன்னா போய் நிற்கிறாங்களா, அந்த தேவையில்லாமல் ஒரு காவல்துறை காலை முதல் மாலை வரை சாயங்காலம் 6 மணி ஃபங்க்ஷனுக்கு காத்தால 6 மணிக்கு போய் நின்றுட்டு இருக்காங்க, 8 மணிக்கே போயிட்டு. அந்த கேள்வியை கேளுங்க, ஏன் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியல. டியூட்டி போட்டிருக்காங்க, நிற்கிறேன்னு வெயில நின்றுங்கிறாங்க பாரு, சோறு தண்ணி இல்லாமல். அதுதான் வந்து சித்திரவதை. நீங்கள் சொன்னது அவங்கள போய் கேளுங்க. இது வந்து அவர்களுக்கு ஊக்குவிக்க சொன்ன ஒரு சாதாரண ஒரு பேச்சு தான். கண்டிப்பாக. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் 2.2 2000 மகளிருக்கு தருவோம். இந்த பக்கம் அதிமுக 2000 மகளிருக்கு தருவோம்னு சொல்கிறாங்க. ஓகே, தாவேக்காலேருந்து எவ்வளோ தர போகிறீங்க, என்ன கொடுக்க போகிறீங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தெரிஞ்சுக்க. உண்மையும் நேர்மையும் கொடுப்போம், நல்ல அரசாங்கம் கொடுப்போம், மக்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்துவோம். அந்த 2000 ரூபாயை நீங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு அது ஒரு சர்ப்ளஸாக வந்து நீங்கள் அடுத்தவர்கள் உதவி செய்யும் நல்குணம் படைக்கக்கூடிய இடத்துல வைப்போம், கையேந்த வைக்க மாட்டோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற அந்த 2000 ரூபான்றது வந்து அது வந்து கட்சியில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா 2000 4000 5000 கடைசியில் பிம்பிலிகா பிலாபின்ற மாதிரி இந்த பிம்பிலிகா பிலாபி தான் ஆகப்போகுது. வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி 8 மாநிலங்களை சொல்லியிருக்காங்க, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இன்னும் 2 மாநிலங்கள். இந்த மாநிலத்திலலாம் இதே 2000 2500 சொல்லியிருக்காங்க. 2 மாதம் கூட கொடுக்க முடியல. 2 மாதம் கூட கொடுக்க முடியல. இதெல்லாம் தாண்டி சும்மா வாயிலெல்லாம் வட சொல்ல, நான் உண்மையாக ஒரு கணக்கோட கொடுக்குறேன். ஒரு மாதத்துக்கு 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபான்னா 4000 கோடி. ஒரு வருடத்துக்கு 48,000 கோடி. புரிஞ்சுக்கங்க, 48,000 கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடியில் 48,000 கோடினா கிட்டத்தட்ட 12.5%. 12.5% பணத்தை ஜஸ்ட் லைக் தட் எங்கேருந்து எப்படி கொடுப்பீங்க உங்கள் பட்ஜெட்லேருந்து? 12.5% ஆஃப் யுவர் இது. இங்கே மக்கள் இங்கே இருக்கிறவனுக்கு சம்பளமே கொடுக்க முடியல. 74 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது, பொதுத்துறைகள் தமிழ்நாட்டில், கவர்மெண்ட் பேஸ்டு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ். 71 துறைகள் லாஸில் ஓடிட்டுருக்கு. 71 துறைகளும் லாஸில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன பஸ்ஸு இவங்களுக்கு இலவசம் சொன்னால ஆண்களுக்கும் 58,000 கோடி லாஸில் ஓடிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 19.7 கோடி லாஸ். 22,000 பஸ்ஸுக்கு 18,000 பஸ்ஸு தான் ஓடுது. 6,000 பஸ்ஸுகள் ஓரங்கட்ட 16,000 பஸ்ஸு தான் ஓடுது. 6,000 பஸ்ஸுகள் ஓரங்கட்டப்பட்டிருக்கு பழுது பார்க்க முடியாமல். ஒரு மாதம் முன்னாடி டயர் வெடித்து ஒரு குடும்பத்தில் இருந்த 7 பேர் இறந்து போனாங்கன்னு ஒரு காரோட ஒரு சம்பவம் படிச்சிங்களா? அது காரணம் அந்த டிரைவரோட தப்பு இல்லை, பழுது பார்க்க முடியாமல் அந்த டயர் வெடிச்சதுனால வந்த பிரச்சனை. ஒரு குடும்பம் 7 பேர் இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த பஸ்ஸு எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வேலைக்கு ஆளை போட முடியல, செஞ்ச வேலைக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியல, ரிட்டையர் ஆகி போகிறவனுக்கு காசு கொடுக்க முடியல, அவனுக்கு பிஎஃப் பென்ஷன்னு 58-60 வயசு ஆக்கிட்டீங்க. 2 வருஷம் அவனுக்கு ஏற்றிட்டீங்க. 2 வருஷம் அவனுக்கு ஏற்றும் போது இங்கே இருக்கிற இளைஞனுக்கு 21 வயசில் வேலை கிடைக்கிற இளைஞனுக்கு 23 வயசுக்கு தள்ளி போகுது. ஒன்று எங்கெங்கே தள்ளுது பாருங்கள். இதனால் 2 வருஷம் அவனோட வாழ்க்கை கஷ்டப்படுது, இங்கே இவனோட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குது. 60 வயசில் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு சம்பளம் இது கொடுக்க முடியாமல், பென்ஷனு கிராஜுவிட்டி கொடுக்க முடியாமல், அவன் பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாமல், பிள்ளைய மேல் படிக்க வைக்க முடியாமல் அவன் கஷ்டத்தில் இருக்கான். இத்தனை பிரச்சனைகள். இப்போ நீங்கள் அந்த 2000 ரூபான்னு சொன்னீங்களே, இத்தனை விஷயத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி
10 லட்சம் கோடி கடன்ல உட்காந்துருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபா வட்டியே கட்டிட்டு இருக்கிறோம். இந்த லட்சத்துல எங்க 48,000 கோடி கொடுப்பீங்க? எங்க அலாட்மெண்ட் பண்ணுவீங்க? கணக்கு கொடுக்க சொல்லுங்க. எப்படி முடியும்னு நம்ம பேசுவோம். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிஸ்டர்.